ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுல்லா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பஹ்ரைன் மன்னர் அமாத் பின் இசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய கச்சா எண்ணெய் மீதான தடைகளை ஒரு மாத காலத்திற்கு நீக்க உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை மோகன் பகான் அணியையும் ஒடிசா வடகிழக்கு அணியையும் வென்றன. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பஹ்ரைன் மன்னர் அமாத் பின் இசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் எரிசக்தி மற்றும் பொது கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இருவரும் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததாகவும், இத்தகைய தாக்குதல்கள் உலகளாவிய உணவு, எரிபொருள் மற்றும் உர பாதுகாப்பில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கவலை தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தையும், கப்பல் போக்குவரத்து பாதைகளை தடையின்றியும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த உரையாடலின் போது வலியுறுத்தினார். புனித ரமலான் திருநாளையொட்டி பஹ்ரைன் மன்னருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரதமர், அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தினரின் நலனில் பஹ்ரைன் மன்னர் காட்டி வரும் தொடர் ஆதரவிற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டில் சமையல் எரிவாயுக்கு தேவைப்படும் திரவ எரிவாயு உற்பத்தி சுமார் 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடுகளில் இந்திய மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்காசிய நாடுகளில் தற்போது நிலவி வரும் சூழல் காரணமாக இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் மேற்காசியாவிலிருந்து நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பாக தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்களை அழைத்து வர சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் நிதி சுமைகளை குறைக்கவும், இடர் காப்பீடு வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் போது பெயர்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது தொடர்பான மேல்முறையீடுகளை விசாரிக்க 19 மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. கடந்த 10ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படியும், கல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பரிந்துரையின் அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வடக்கு 24 பர்கானாக்கள், கிழக்கு மேதினிபூர், கூச்பெஹார் மற்றும் ஔரா போன்ற மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட நீதித்துறை அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை இந்த தீர்ப்பாயங்கள் விசாரிக்கும். இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அனைத்து மேல்முறையீடுகளும் தீர்க்கப்பட்டவுடன் இந்த தீர்ப்பாயங்கள் கலைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் 16 இடங்களிலும், பிஜேபி 10 இடங்களிலும், அஇஅதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு NR காங்கிரஸ் தலைமை வகிப்பதாகவும், அக்கட்சியின் தலைமையில் தேர்தலை சந்திப்பதாகவும் புதுச்சேரிக்கான பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும். தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படாத நிலையிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கருதும் தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு
வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை இழிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே, வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே, ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. ஈரான் கச்சா எண்ணெய் மீதான தடைகளை ஒரு மாதத்திற்கு நீக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த தற்காலிக தடை நீக்கத்தின் மூலம் கச்சா எண்ணெய் விநியோகத்தை அதிகரித்து சர்வதேச சந்தையில் அதன் விலையை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் மேற்காசியாவில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் தீவிரமடைந்து வருகிறது. வளைகுடா நாடுகளில் உள்ள முக்கிய எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் புதிய ராணுவ தாக்குதல்களும் அதற்கு பதிலடியாக நடத்தப்படும் எதிர் தாக்குதல்களும் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளன. பதற்றமான சூழல்களுக்கு இடையே அங்குள்ள மக்கள் ரமலான் பண்டிகை மற்றும் பாரசீக புத்தாண்டான நவ்ரூஸையும் கொண்டாடி வருகின்றனர். நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளில் இஸ்லாமியர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து மசூதிகள் மற்றும் ஈத்கா மைதானங்களில் திரண்டு சிறப்பு தொழுகைகளை நடத்தி வருகின்றனர். தொழுகைக்கு பிறகு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் இல்லங்களுக்கு சென்று இனிப்புகளை பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தலைநகர் டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க ஜும்மா மஸ்ஜித், பத்தேபுரி மஸ்ஜித் மற்றும் ஷாஜி ஹித்கா ஆகிய இடங்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இதனையொட்டி தில்லி மாநகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு பணிகளில் செய்யப்பட்டுள்ளன. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், மீரட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ரமலான் பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக வன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காடுகள் புவி வெப்பமயமாவதை தடுப்பதோடு மண் அரிப்பையும் தடுக்கின்றன. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் காப்பு காடுகள் மூலம் வனப்பரப்பு அதிகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் உலக வன தினம் அறிவிக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் காடுகள் மற்றும் மரங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றை நிலையாக பேணி காப்பதன் அவசியத்தையும் உலக மக்களுக்கு உணர்த்துவதாகும். பல்வேறு துறைகளில் வாழ்வாதாரங்களையும் பொருளாதார வாய்ப்புகளையும் நிலைநிறுத்துவதில் காடுகளின் மைய பங்கை எடுத்துரைக்கும் வகையில் காடுகளும் பொருளாதாரங்களும் என்பது 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 8 வன சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 138 காப்பு காடுகள் உள்ளது. பூமி நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறதோ அதேபோல் காடுகளை நாமும் காப்போம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. தென்கொரியாவின் மையப்பகுதியில் அமைந்துள்ள டேஜியோ நகரில் உள்ள வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். 59 பேர் காயமடைந்தனர். மேலும் 4 பேரை காணவில்லை என்றும் காயமடைந்தவர்களில் 25 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்தவும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் மற்றும் அவசரகால மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து கவலை தெரிவித்துள்ள தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே-மியூங் மீட்புப் பணிகளுக்கு தேவையான உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி 4-1 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை தோற்கடித்தது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியையும், கேரள அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பஹ்ரைன் மன்னர் அமாத் பின் இசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய கச்சா எண்ணெய் மீதான தடைகளை 1 மாத காலத்திற்கு நீக்க உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை மோகன் பகான் அணியையும், ஒடிசா வடகிழக்கு அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.